ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி அதே மாதிரி எல்லோரும் கார்த்திகேயன் சொன்னது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு, தெளிவாகவும் சொல்கிறாரு. அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்து நம்பிக்கைக்குரியதாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அந்த எனக்கு வந்து முக்கியமாக வந்து அவர் கோர்ட்டில் என்ன நடந்துச்சு, அது வந்து அதை காட்டிலும் அவர் எப்போ வெளியே வருவார் அப்படின்னு சொன்னது இன்றைக்கி வந்து கரெக்டாக சொல்லியிருந்தார். அதாவது கன்ஃபார்மாக நாங்கள் வந்து சொல்லலாட்டியும் கூட வந்துடுவார், எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 2, 3 வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு வகையில் நான் நம்பிக்கைக்கு கொடுக்குது. பணம் வருமா வராதா அப்படின்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தார். ஒரு சிலர் வந்து செப்டம்பர் 20ஆம் நாள் கடத்தின மாதிரி எல்லோரும் டக்கு டக்குன்னு இதையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதாவது பரவி விட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே மார்ச் மாதத்துலேருந்து அடுத்த மாதம் அந்த தேதியை சொல்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணியவும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி போர் அடித்து போன மாதிரி ஆயிடுச்சு. இந்த வட்டம் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. 20ஆம் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 2, 3 வந்துடுவார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே எம்டி சார் வெளியே வந்தால் போதுன்ருக்கு. பணம் வருமா வராதா, டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு எம்டி சார் வெளியே வந்துட்டார், நம்பிக்கை இருக்கும். ரெண்டாவது அவர் பணம் போட்டுருவாருன்னு அதுக்கப்புறம் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வெளியே வந்துட்டாலே நம்ம வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் அது என்ன மெத்தடில் அவர் கொண்டு போகிறாரோ கொண்டு போய் பணம் வந்துடும் அப்படின்ற மட்டும் அவர் வந்து சொன்னால் மட்டும், அவர் வெளியே வந்து சொன்னால் மட்டும் போதும். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து எப்படி வந்தவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானுமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்புவோமே, இவ்வளோ நாள் நம்பியாச்சு, இன்னும் அந்த குறிப்பிட்ட நாள் அதுவும் கூட இன்றைக்கி தேதி வந்துருச்சு. அந்த 1 வீக்கு கிட்ட தான் இருக்குது. எப்படினாலும் கண்டிப்பாக வந்து எம்டி சார் வெளியே வந்துடுவார், நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருக்கும். அது அந்த அண்ணா வந்து நம்பிக்கைக்குரிய விதமாக சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 2ஆம் 3ஆம் கண்டிப்பாக வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு. நடந்துச்சுன்னா நடந்தது மட்டும் இல்லாமல் அவர் வெளியே வந்து போதும். அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதுக்கப்புறம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் பணம் வரும். 1 வாரம், 1 மாதம் அந்த மாதிரி கூட 1 மாதத்துக்கு கூட வரைக்கும் கூட போகட்டும். ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், 5, 6 மாதமாக வெயிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்குள்ளே வெயிட் பண்ண மாட்டோமா? அவர் எப்போ என்ன சொல்கிறாரோ அதன்படி இதில் ஏதாவது ப்ரொசீஜர் இருக்குது, இல்லை இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இது பண்ணி கொஞ்சம் கம்பெனியை இழுத்து வரணும் அப்படின்றக்காண்டி அவர் டைம் கேட்டாலும் சரி, இல்லை நம்மளுக்காக ஏதோ ஒரு பெனிஃபிட் செய்ய வரணும் அப்படின்னு அவர் எதாவது எடுத்து செஞ்சாலும் சரி ஓகே தான். ஆனால் வந்து அமௌண்ட்டு மட்டும் அதுக்கப்புறம் மந்த்லி போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதை விட வேறு சந்தோஷம் எதுவும் கிடையாது. ஏன்னா வந்து இந்த வட்டம்தான் கொஞ்சம் நம்பிக்கையானவங்க வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க எப்படி வந்துடுவார் அப்படின்ட்டு. இதே நம்பிக்கையில் இருப்போம். பார்ப்போம். செப்டம்பர் 2, 3 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உண்மையிலே இந்த நியூஸ் வந்து ஹாப்பியாக தான் இருக்குது.